அண்டார்டிகாவிலும் சிலி நாட்டின் பாலைவனங்களிலும் காணப்படும் அதீத உயிர் வாழும் திறன் கொண்ட நுண்ணுயிரிகளை விண்வெளிக்கு அனுப்ப சிலி நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்துள்ளனர். போலாரிஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆய்வு ஆக்ஸிஜன் இல்லாத சூழல் மற்றும் அதிக கதிர்வீச்சை இந்த உயிரினங்கள் எவ்வாறு தாங்குகின்றன என்பதை சோதிக்க உள்ளது. வரும் மே 11ஆம் தேதி புளோரிடாவிலிருந்து SpaceX Falcon 9 ராக்கெட் மூலம் இவை விண்ணுக்கு ஏவப்பட உள்ளன. சுமார் 6 முதல் 8 மாதங்கள் வரை விண்வெளியில் தங்கியிருக்கும் இந்த நுண்ணுயிரிகள் -45 முதல் 60 டிகிரி செல்சியஸ் வரையிலான அதீத வெப்பநிலையை எதிர்கொள்ளும் என்று விஞ்ஞானி ஜென்னி ஃபிளமே தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் குறைந்து 14,250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தேர்தலை ஒட்டி குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து மேற்கு வங்காளத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் பாஜக இதை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் MP டெரெக் ஓபிரையன் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்ட பாஜக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு டெரெக் ஓபிரையன் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக பாஜக மீது வழக்கு பதிவு செய்வதுடன் ரயில் இயக்குவதற்கான செலவை வேட்பாளர்களின் தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மணிப்பூரில் மெய்தி மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நடைபெற்று வரும் வன்முறையில் சுமார் 58,821 நபர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக அம்மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த தகவல் பெறப்பட்டது. வன்முறையில் இதுவரை 217 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுமார் 10,540 வீடுகள் முழுமையாகவோ பகுதி அளவிலோ சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மணிப்பூரில் 174 நிவாரண முகாம்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இடம்பெயர்ந்தவர்களுக்காக 3000 தற்காலிக வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இரு சமூகத்தினரிடையே நிலவும் இந்த பதற்றமான சூழல் குறித்த தரவுகளை பெற 7 மாதங்கள் போராட வேண்டியிருந்தது என மனுதாரர் ஹரேஸ்வர் கோஸ்வாமி குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அளித்த புகாரின் அடிப்படையில் ஒருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டது. CCTV காட்சிகளின் அடிப்படையில் ஒருவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என விளக்கம் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்டவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்யுமாறும் தமிழக DGPக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய தேசிய மகளிர் ஆணையம் வழக்கில் நடவடிக்கை எடுத்தது தொடர்பாக 5 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது. இச்சம்பவம் இளம் பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலைகளை எழுப்பியுள்ளதோடு இதுபோன்ற ஈவிரக்கமற்ற குற்றங்களுக்கு எதிராக வலுவான தடுப்பு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளின் அவசர தேவையையும் எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளது. மும்பை ஒர்லி பகுதியில் மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பாக பாஜக நடத்திய போராட்டத்தின் போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் அமைச்சர் கிறிஸ் மகாஜனை நேருக்கு நேர் சந்தித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இங்கிருந்து வெளியேறுங்கள், பொதுமக்களை ஏன் துன்புறுத்துகிறீர்கள் என அந்த பெண் அமைச்சரை சாடிய காணொலி இணையத்தில் வைரலாகி வருகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த வீடியோவை பகிர்ந்து பாஜகவின் போராட்ட உத்திகளை விமர்சித்து வருகின்றன. தொகுதி மறுவரையறை மசோதா மக்களவையில் தோல்வி அடைந்ததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
Yes! Get out of here! உலகின் மிக வெப்பமான 20 இடங்களில் 19 இடங்கள் இந்தியாவில் பதிவாகியுள்ளதாக AQI.in தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த தளம் உலகளாவிய காற்று தரம் மற்றும் தட்பவெப்ப நிலையை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கும் அமைப்பாகும். பீகாரின் பகல்பூர், ஒடிசாவின் தால்சர், மேற்கு வங்கத்தின் அசன்சோல் ஆகிய நகரங்களில் அதிகபட்சமாக 44 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. இமயமலை பனிப்பொழிவு குறைவு மற்றும் வறண்ட நிலக்காற்று போன்றவை இந்த அதீத வெப்பத்திற்கு காரணங்களாக கூறப்படுகின்றன. வரும் ஏப்ரல் 24 வரை வெப்ப அலை நீடிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 152 முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. மாநிலத்தின் வடக்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் உள்ள 3,60,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். மீதமுள்ள 142 தொகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு இரண்டாம் கட்டமாக நடைபெறவுள்ளது. தலைநகர் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தென்கிழக்கு பகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 4வது முறையாக அரியணை ஏற திரிணாமுல் காங்கிரஸ் வேகம் காட்டும் நிலையில் முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்ற பாஜக முயற்சித்து வருகிறது. பிரிட்டனில் புகையிலை இல்லா தலைமுறையை உருவாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இதன்படி 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த எவருக்கும் சிகரெட் விற்பனை செய்வது இனி சட்டப்படி குற்றமாகும். சிறுவர்களை கவரும் வகையிலான சிகரெட்டுகளுக்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பள்ளிகள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் சிகரெட் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த சீர்திருத்தம் ஆயிரக்கணக்கான உயிர்களை காக்கும் என அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கிய பிரிட்டனின் இந்த அதிரடி முடிவு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. லண்டனின் புகழ்பெற்ற ராயல் ஒபேரா ஹவுஸில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய மேடை திரைச்சீலைகள் பொருத்தப்பட உள்ளன. மறைந்த ராணி எலிசபெத்தின் முத்திரைக்கு பதிலாக மன்னர் சார்லஸின் CR முத்திரை மற்றும் டியூடர் கிரீடம் பொறிக்கப்பட்ட அடர் சிவப்பு நிற திரைச்சீலைகள் இதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. ராயல் ஸ்கூல் ஆஃப் நீடில் ஒர்க் கலைஞர்கள் விலை உயர்ந்த கற்கள் மற்றும் பட்டு துணிகளை கொண்டு இதன் கைத்தறி வேலைப்பாடுகளை செய்துள்ளனர். ஒலிபுகா திறன் கொண்ட இந்த பிரம்மாண்ட திரைகள் வரும் மே 14ஆம் தேதி நடைபெறும் வசந்த கால விழாவில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளன. ஈரானுடனான போரில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காலவரையின்றி நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று அமைதி பேச்சுவார்த்தைக்காக இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இருப்பினும் ஈரானின் முக்கிய வருவாய் ஆதாரமான ஹோர்முஸ் நீரிணை பாதையை திறக்கப் போவதில்லை என்றும் அது தொடர்ந்து முற்றுகையிடப்படும் என்றும் ட்ரம்ப் உறுதிபட கூறினார். அதே சமயம் போர் நிறுத்த நீட்டிப்பை மறுத்துள்ள ஈரான் அமெரிக்காவின் இந்த கடல்வழி முற்றுகையை தகர்ப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாடுகளை முறியடிக்கவும் அவர்களின் மிரட்டல்களை எதிர்க்கவும் தங்களுக்கு தெரியும் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கும்போதே ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டது அப்பட்டமான போர் விதிமீறல்கள் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் அமைதி பேச்சுவார்த்தையை பாதிக்கும் என்றும் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்பதையும் தெரிவித்துள்ளார். ஹார்மஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் பாதுகாப்பு படை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. அமெரிக்கா போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இத்தாக்குதல் நடந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பாகிஸ்தானில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் இந்த தாக்குதல் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சியில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. நியூயார்க்கின் லோயர் ஈஸ்ட் சைடு பகுதியில் தி ஹோலி பேபிள் என்ற பெயரில் வினோதமான கலை கண்காட்சி தொடங்குகிறது. பெயரற்ற கலைஞர் ஒருவரால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தளம் ஒரு தேவாலயம் போன்ற தோற்றத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உரைகளை பைபிள் நடையில் 250 பக்க புத்தகமாக மாற்றியுள்ளனர்.
ட்ரம்ப் 45 மற்றும் 47வது அதிபர் என்பதை குறிக்கும் வகையில் $45.47 விலையில் இந்த தொகுப்பு விற்கப்படுகிறது. அரசியல் மற்றும் மத அடையாளங்களை இணைத்து ட்ரம்பிசம் எவ்வாறு ஒரு நவீன வழிபாட்டு முறையாக மாறியுள்ளது என்பதை ஆராய்வதே இந்த கண்காட்சியின் நோக்கம் என்று இதை ஏற்பாடு செய்துள்ள கலைஞர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹட்டன் டிகோயா கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 50 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் முக்கிய சாலைகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இலங்கையின் மட்டக்களப்பு மாந்தீவு பகுதியில் முகாமிட்டிருந்த 6 காட்டு யானைகளை திருப்பி அனுப்ப அதிகாரிகள் எடுத்த முயற்சி வெற்றியடைந்தது. நீண்ட நாட்களாக இப்பகுதியில் உலா வந்த யானைகளால் திருப்பெருந்துறை உள்ளிட்ட கிராம மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்தனர். மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினர் இணைந்து நடத்திய 9 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு 6 யானைகளும் பத்திரமாக வனப்பகுதிக்குள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதனால் மட்டக்களப்பு மக்கள் இப்போது நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர். நேபாளத்தின் புகழ்பெற்ற ரத்தோ மச்சுந்திரநாத் திருவிழா மிகவும் கோலாகலமாக தொடங்கியது. இதனையொட்டி லலித்பூர் வீதிகளில் வலம் வந்த சுமார் 60 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். மழை மற்றும் செழிப்பின் கடவுளாக போற்றப்படும் மச்சுந்திரநாத்தை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் செழிப்பு நிலவும் என்பது நேபாள மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. 1 மாத காலத்திற்கும் மேலாக நடைபெறவுள்ள விழாவின் சிகர நிகழ்வான போட்டோ ஜாத்ரா நிகழ்ச்சி ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற ஒய் காம்பினேட்டர் என்ற ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர் கார்த்திக் நாகபுரி தான் உருவாக்கிய புதிய ஸ்டார்ட் அப் தயாரிப்பை ஒய் காம்பினேட்டர் பார்ட்னர் அன்கித் குப்தாவிடம் காண்பித்திருக்கிறார். மாணவரின் இந்த ஆர்வத்தை கண்டு வியந்த அன்கித் குப்தா அவரை பாராட்டி சமூக வலைதளத்தில் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார். அந்த செல்ஃபி புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமி குர்னூர் கவுர் டேக்வாண்டோ தற்காப்பு கலையில் கருப்பு பட்டை பெற்று புதிய வரலாறு படைத்திருக்கிறார். இதன் மூலம் ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலேயே மிக இளம் வயதில் இந்த பெருமையை பெற்ற வீராங்கனை என்ற சாதனையை அவர் நிகழ்த்தினார். 4 வயது முதல் பயிற்சி பெற்று வருவதாகவும் இந்தியாவுக்கு சர்வதேச போட்டியில் தங்கம் வெல்வதே தமது இலக்கு என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த பிஞ்சு தேவதை. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் 2028 ஒலிம்பிக் போட்டிகளை கருத்தில் கொண்டு இந்திய மல்யுத்த சம்மேளனம் 3 வெளிநாட்டு பயிற்சியாளர்களையும் 1 உயர் செயல்திறன் இயக்குநரையும் நியமித்துள்ளது. ஜார்ஜியாவின் ஷாக்கோ பென்டனிடிஸ், ரஷ்யாவின் கோகி கோகுவாஷ்விலி மற்றும் ஜப்பானின் கோசி அகாயிஷி ஆகியோர் பயிற்சியாளர்களாகவும் அமெரிக்காவின் இயன் பட்லர் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மே 1 முதல் பணியில் இணையவுள்ள இவர்களுக்கு மாதச் சம்பளமாக இந்திய மதிப்பில் சுமார் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. மழையின் தாக்கத்தால் வெப்பவாத பாதிப்புக்குள்ளானவர்களின் உடல் வெப்பநிலையை குறைக்க பாராசிட்டமால் மருந்தை அளிக்கக்கூடாது என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் 100 டிகிரி வெயில் பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக கோடைக்கால நோய்கள், வைரஸ் தொற்றுகள் பரவும் சூழல் எழுந்திருக்கிறது. வெப்பவாத பாதிப்புக்கு உள்ளாவோரின் உடல் வெப்பநிலையை குறைக்க மருத்துவரின் பரிந்துரையின்றி சிலர் வெவ்வேறு மாத்திரைகளை உட்கொள்வதாக கூறப்படுகிறது. இதனால் கடுமையான எதிர் விளைவுகள் ஏற்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வெப்பவாதம் பாதிக்கப்பட்டு எவருக்கேனும் மயக்கம் ஏற்பட்டாலோ, உடல் சோர்வாக காணப்பட்டாலோ நிழல் மற்றும் காற்றோட்டம் உள்ள இடங்களில் ஒரு பக்கமாக படுக்க வைப்பது அவசியம். அவர்களை தண்ணீர், இளநீர், மோர் பருகச் செய்து உடல் வெப்பநிலையை குறைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழாவிற்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கான சல்லடை ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கள்ளழகர் சித்திரை திருவிழாவிற்காக மதுரை புது மண்டபத்தில் விதவிதமான வண்ணங்களோடு அழகான சல்லட ஆடைகள் என்பது தயாரித்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிகழ்வில் சிகர நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது கள்ளழகர் சித்திரை திருவிழா. 27ஆம் தேதி முதல் மே 6ஆம் தேதி வரை கள்ளழகர் சித்திரை திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் அதிமுக்கிய நிகழ்வாக மே 1ஆம் தேதி அதிகாலை 5 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளாக கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் எழுந்தருள இருக்கிறார். அந்த திருவிழாவிற்காக தற்போது புதுமண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய குன்னத்தூர் சத்திரத்தில் சல்லட ஆடைகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடைகள் என்பது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆடைகள் என்பது நேர்த்தி கடனுக்காக பிரத்யேகமாக தைக்கப்பட்டு இந்த பகுதிகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிக அளவில் சாட்டை, திரியாட்ட உடைகள், கருப்பசாமி உடைகள், அழகர் உடைகள், மீனாட்சி அம்மன் உடைகள் உள்ளிட்டவற்றையும் அதிக அளவில் விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். அதே போல காலில் கட்டக்கூடிய சலங்கைகள், கழுத்தில் அணியக்கூடிய மணிகள், கையில் கட்டக்கூடிய மணிகள் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களும் மதுரை குன்னத்தூர் சத்திரத்தில் அதிக அளவில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 29ஆம் தேதி எதிர் சேவையும், அதனை அடுத்த 30ஆம் தேதி திருமஞ்சனம், 1ஆம் தேதி அதிகாலையில் தங்க குதிரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதனையொட்டிதான் ஏராளமான பக்தர்கள், மதுரை பக்தர்கள், வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மதுரைக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒருபுறம் மதுரையில் தேர்தல் திருவிழாவோடு சித்திரை திருவிழாவும் களைகட்டி இருப்பதால் மதுரையே திருவிழா மயமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. புதுமண்டபம் பகுதியை பொறுத்தமட்டில் சித்திரை திருவிழாவிற்காக விதவிதமான வண்ணங்களில் சல்லட ஆடைகள் என்பது விற்பனைக்காக வைக்கப்பட்டது. வியாபாரம் என்பது சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு. மதுரை சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் எழுந்தருளும் மண்டகப்படிகளில் உள்ள சாதி பெயர்கள் மற்றும் அடையாளங்களை அகற்றக் கோரும் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்தது. மண்டகப்படிகள் சாதி அடிப்படையில் வழங்கப்படுகின்றனவா அல்லது பரம்பரை சொத்தா எனவும், அனுமதி வழங்க என்ன விதிமுறை உள்ளது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். திருவிழா நெருங்குவதால் தற்போது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என குறிப்பிட்ட நீதிபதி, அரசமைப்புப்படி மாற்றங்களை கொண்டு வருவது நமது கடமை என்றார். மேலும் மொத்த மண்டகப்படிகளின் விவரங்களை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் அணைக்கான நீர்வரத்து முற்றிலுமாக நின்றுள்ளது. இதனால் மொத்தமுள்ள 71 அடியில் அணையின் நீர்மட்டம் 34.28 அடியாக சரிந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் வைகை பாசனத்தை நம்பியுள்ள தேனி, மதுரை உள்ளிட்ட 5 தென் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். தேர்தலை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதிக்கு வாக்களிக்க செல்லும் மக்களுக்காக பேருந்து வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. தேயிலை தோட்ட குத்தகை முடிந்து இடம்பெயர்ந்த 230 தொழிலாளர்கள் மாஞ்சோலையிலேயே வாக்களிக்க அனுமதி பெற்றுள்ளனர். இதற்காக வழக்கமான ஒரு பேருந்து சேவைக்கு பதில் தற்போது தினமும் 3 முறை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மணிமுத்தாறு சோதனைச் சாவடியில் வனத்துறையினர் பயணிகளின் விவரங்களை சரிபார்த்து மலைப்பகுதிக்குள் அனுமதித்து வருகின்றனர். ஏற்கனவே அங்கு வசிப்பவர்கள் உட்பட 294 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். வெளியேற்றப்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற ஆர்வத்துடன் மலை ஏறி வருவது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து குறைவால் பீட்ரூட் விலை 15 ரூபாயிலிருந்து 24 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேவேளை வரத்து அதிகரிப்பால் வெண்டைக்காய் விலை 50 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக குறைந்துள்ளது. பீன்ஸ் வகைகள் அதிகபட்சமாக 120 முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் சின்ன வெங்காயம் 10 முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தேர்தல் நாளான நாளை விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் குறித்து புகார் அளிக்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தொழிலக பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தேர்தல் நாளன்று சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவன்று விடுமுறை அளிக்க தவறும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விடுமுறை விடாத நிறுவனங்கள் குறித்து புகார் அளிக்க செல்போன் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் நாளை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட 24 தொகுதிகளில் 5445 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்ட 1027 வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் 21230 போலீசார் மற்றும் 5 பட்டாலியன் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடி முகவர்கள் அதிக விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள மடலில், தேர்தல் களத்தில் திமுகவினரை மிஞ்சி உழைக்க வேறெந்த கட்சியும் இல்லை என்ற பெருமையை 2026 தேர்தலிலும் மெய்ப்பித்து மகத்தான வெற்றிக்கு ஒவ்வொரு உடன்பிறப்பும் காரணமாக இருந்திட வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். முக்கியமாக வாக்குச்சாவடி முகவர்கள் படிவம் 17C உள்ளிட்ட அனைத்து படிவங்களிலும் தேர்தல் அதிகாரியுடன் சேர்ந்து கையொப்பமிட வேண்டும் என்று கூறியுள்ளார். 17C நகலை பெற்றுக்கொண்டு இயந்திரங்கள் பாதுகாப்பாக சீலிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்வதை தொண்டர்கள் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு வாக்கு கூட விடுபடாதபடி செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மயிலாப்பூர் தொகுதி திமுக வேட்பாளரின் உதவியாளரான சத்யமூர்த்தி என்பவரது வீட்டில் நடந்த சோதனையில் 78,903,500 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 2 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆவணங்களும் சிக்கியுள்ளன. தேர்தல் அதிகாரி விஜயலட்சுமி முன்னிலையில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். வாக்குப்பதிவு நெருங்கும் நேரத்தில் இந்த சம்பவம் தொகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டப்பிடாரம் அமமுக வேட்பாளர் சுந்தரராஜ் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய 7 மணி நேர சோதனையில் சுமார் 48 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக அவர் மறுத்துள்ளார். தனது மகன் வீட்டில் எடுக்கப்பட்ட 27 லட்சம் ரூபாய்க்கான உரிய ஆவணங்கள் உள்ளதாகவும் வீட்டிற்கு வெளியே கண்டெடுக்கப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். தனது வெற்றியை தடுக்க திமுகவின் தூண்டுதலால் நடத்தப்பட்ட சதி என்றும் சுந்தரராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்ட காவல்துறைக்கு தவறான தகவலை கொடுத்து இருக்கிற அத்தனை பிளேன்ஸ் கோடு அப்ப இன்னைக்கு திட்டம் போட்டு எல்லா பிளேன்ஸ் கோடும் இங்க வந்துட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு அப்போ திமுக பணம் கொடுக்கறதுக்கு இவங்க உறந்தையா இருந்தாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் இன்னைக்கு பணம் கொடுங்கன்னா நான் என்னைக்கு பணம் கொடுத்து இந்த மக்கள்கிட்ட என்னைக்கு போய் சேருங்கிறது எனக்கு தெரியல. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் திருவள்ளூர் கனகம்மாச்சத்திரம் பகுதியில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட தாவேக தலைவர் விஜயின் முகம் பொறித்த 130 கைவிசிறிகள், 400 விசில்கள், கட்சி துண்டுகள் மற்றும் குடைகளை அதிகாரிகள் கைப்பற்றினர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள பிரபல நகைக்கடையில் சுமார் 15 மணி நேரமாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நிறைவு பெற்றது. மணப்பாறை, துவரங்குறிச்சி, புத்தானத்தம் ஆகிய இடங்களில் உள்ள நகைக்கடையின் கிளைகளில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் முடிவில் சில முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே வாக்காளர்களை கவரும் வகையில் பசுமை மற்றும் பிங்க் வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. நல்லூர் ஊராட்சியில் வாழை மரங்கள், செடிகள் மற்றும் பச்சை வண்ண தரை விரிப்புகளுடன் இயற்கையை நினைவூட்டும் விதமாக பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்ட் பொதுமக்களை ஈர்த்து வருகிறது. அதேபோல பாடியநல்லூர் ஊராட்சியில் பெண் வாக்காளர்களை கவரும் வகையில் முழுவதும் இளஞ்சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட பிரத்யேக வாக்குச்சாவடி தயார் செய்யப்பட்டுள்ளது. நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த சிறப்பு ஏற்பாடுகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டுச் செல்கின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் மக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆர்வம் காண்பிக்கின்றனர். இதனால் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. உதாரணமாக சென்னையிலிருந்து மதுரை செல்வதற்கான விமான கட்டணம் சாதாரண நாட்களில் 6,670 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 29,397 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது.
இதேபோல் கோவை, திருச்சி, தூத்துக்குடி போன்ற நகரங்களுக்கு செல்வதற்கான விமான கட்டணங்களும் பல மடங்கு அதிகரித்துள்ளன. இருப்பினும் ஜனநாயக கடமையாற்ற மக்கள் அதிக கட்டணத்தையும் பொருட்படுத்தாமல் ஆர்வத்துடன் பயணிக்கின்றனர். இந்தியாவிலேயே மிக குறைந்த அளவாக வெறும் 5 வாக்காளர்களை மட்டுமே கொண்ட ஆண்டிப்பட்டி தொகுதி வெள்ளிமலை கிராமத்திற்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. அடர் வனப்பகுதியில் அமைந்துள்ள இக்கிராமத்திற்கு செல்ல ஆண்டிப்பட்டியிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான மலைப்பாதைகளில் 3 மணி நேரம் பயணிக்க வேண்டும். ஒரு வாக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர் மற்றும் 6 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஜீப் மூலம் இந்த இயந்திரங்களை எடுத்துச் செல்கின்றனர். 2 பெண்கள் உட்பட மொத்தம் 5 வாக்காளர்களுக்காக வனப்பகுதியில் அமைந்துள்ள இந்த வாக்குச்சாவடி மையத்தில் அனைத்து தேர்தல் ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. தேர்தலை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதிக்கு வாக்களிக்க செல்லும் மக்களுக்காக பேருந்து வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. தேயிலை தோட்ட குத்தகை முடிந்து இடம்பெயர்ந்த 230 தொழிலாளர்கள் மாஞ்சோலையிலேயே வாக்களிக்க அனுமதி பெற்றுள்ளனர். இதற்காக வழக்கமாக ஒரு பேருந்து சேவைக்கு பதில் தற்போது தினமும் 3 முறை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மணிமுத்தாறு சோதனைச் சாவடியில் வனத்துறையினர் பயணிகளின் விவரங்களை சரிபார்த்து மலைப்பகுதிக்குள் அனுமதிக்கின்றனர். ஏற்கனவே அங்கு வசிப்பவர்கள் உட்பட 294 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வெளியேற்றப்பட்ட தொழிலாளர்கள் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்ற ஆர்வத்துடன் மலையேறி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் வாக்காளர்கள் எளிதாக வாக்களிக்க மாநகராட்சி சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி 4085 வாக்குச்சாவடிகளில் குடிநீர், சாய்தளம், வீல் சேர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக கொளத்தூர், சேப்பாக்கம் போன்ற 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் கொண்ட மையங்களில் வாக்காளர்கள் குழப்பமின்றி செல்ல வண்ண குறியீடு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. நாமக்கல்லில் 5க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் கொண்ட மையங்கள் பல்வேறு வண்ணங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர்களும் சிறை தண்டனை பெற்றவர்களும் தேர்தலில் வாக்களிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மோசடி வழக்கில் கைதான ஹரிநாடார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க அனுமதி கோரி தொடுத்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 62 உட்பிரிவு 5 படி சட்டப்பூர்வ காவலில் உள்ளவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்றமும் இந்த விதியை உறுதி செய்திருப்பதால் ஹரிநாடாரின் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். வடதமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளுக்கு மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிக வெப்பம் நிலவுவதால் அசௌகரியம் ஏற்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் கடந்த 2 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. வன்னியம்பட்டி, மம்சாபுரம், கிருஷ்ணன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இந்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஒரே மாதத்தில் எள் விலை 50 விழுக்காடு உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் கிலோவுக்கு 95 ரூபாய்க்கு விற்பனையான கருப்பு எள் தற்போது 141 ரூபாயை தொட்டுள்ளதாக விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் மொத்த எள் உற்பத்தி 8.5 லட்சம் டன். இதில் தமிழகத்தின் பங்கு 29,000 டன். விழுப்புரம், ஈரோடு, தஞ்சாவூர், கரூர், சேலம் மற்றும் கடலூரில் எள் உற்பத்தி செய்யப்படுகிறது. நல்லெண்ணெய் தயாரிக்கும் நிறுவனங்கள், எள் வர்த்தகர்கள் கொள்முதலில் அதிகம் ஆர்வம் காட்டுவதால் தேவை அதிகரித்து விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மாதாந்திர சந்தாக்கள், மின்சார கட்டணம் மற்றும் இன்சூரன்ஸ் பிரீமியம் போன்றவற்றை செலுத்துவதில் ஏற்படும் சிரமங்களை குறைக்க ரிசர்வ் வங்கி தானியங்கி பண பரிவர்த்தனை விதிகளை தளர்த்தியுள்ளது.
இனி 15,000 ரூபாய் வரையிலான மின்சார பில், இணைய கட்டணம் மற்றும் OTT சந்தாக்களுக்கு ஒவ்வொரு முறையும் OTP உள்ளீடு செய்ய வேண்டிய அவசியமில்லை. இன்சூரன்ஸ் பிரீமியம், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகைகளுக்கு இந்த வரம்பு 1 லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. முதல் முறை மட்டும் நீங்கள் முறையாக அனுமதி அளித்துவிட்டால் அடுத்தடுத்த மாதங்களில் பணம் தானாகவே செலுத்தப்படும். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் CCTV கேமராக்கள் குறைக்கப்படுவதாக உள்ள தகவலை சுட்டிக்காட்டி அவற்றை முழுமையாக கண்காணிக்க தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும் என அதிமுக MP இன்பதுரை அறிவுறுத்தியுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அளித்த அவசர மனுவில் சில மாவட்டங்களில் CCTV கேமரா எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சி நடப்பதாக கூறியுள்ளார். இதனால் வாக்குச்சாவடி கைப்பற்றல், கள்ள வாக்குப்பதிவு போன்ற முறைகேடுகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே நேரடி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக MPயின் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொன்னேரி, புலியூர் பகுதிகளில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி பொன்னேரியில் இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் திமுகவினரிடமிருந்து சுமார் 2000 டோக்கன்களும் 800 சேலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதேபோல கரூர் அருகே உள்ள புலியூரில் தோட்டத்து வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 52 குக்கர்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சுயேட்சை வேட்பாளர் TR சண்முகசுந்தரம் புகைப்படத்துடன் கூடிய தங்க மூக்குத்திகள் அடங்கிய பரிசு கூப்பன் கவர்கள் இருக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தும் தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.